ஈகிள் பார்க் வந்தப்போ இந்த மாதிரி மதர்லெஸ் பப்பீஸ்லாம் இருந்தது. அதை பார்த்தோம். அது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடாப்ஷனுக்கு எடுத்துக்கலாம். அது ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அடாப்ஷனுக்கு எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான். ஜெயச்சந்திரன் 62வது வார்டு கவுன்சிலர், மதுரை மாநகராட்சி. திருநாய்களை பிரச்சனைகளாக மட்டுமே பார்க்குறாங்க. அதுக்கான தீர்வுன்னு பார்த்தோம் அப்படின்னா தத்தெடுக்கிறதும் ஒரு பக்கமும் கருத்தடை செய்கிறதும் ஒரு புறமாக இருக்கிறது மட்டும்தான் தீர்வாக இருக்க முடியும்னு நான் நினச்சேன். அதை முன்னெடுத்து பண்ணுன்ற முயற்சியில் தான் இது தொடர்ந்து வாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் 2வது வாரமாக இந்த விஷயங்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் மதுரைன்னு ஒரு ரெஸ்கியூ டீம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்கியூ அடிப்பற நாயை மட்டும் காப்பாற்றுறது இல்லாமல் இந்த தெரு நாயை குட்டிகளுக்காக ஒரு தீர்வு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் இது ஏபிசி, அதாவது கருத்தடை நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அடாப்ஷன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த தெரு நாயிலேருந்து ஒரு தீர்வு, நிரந்தர தீர்வாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் போன வாரம் நாங்கள் நடத்தியிருந்தது. இது 2வது வாரம் இதை சக்ஸஸாக நடத்தியிருக்கோம். இதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த பர்பஸ்னாலே மக்கள் தெருநாய்களும் பெரிய தொந்தரவா மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான தீர்வு என்ன, அதோட இதுக்கு என்னன்னு நிரந்தர தீர்வை நோக்கி தான் போறதுக்காக தான் இந்த அடாப்ஷன் டிரைவை நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கருத்தடைக்கான இதையும் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களும் இப்போ கார்பரேஷன் இதுலேயும் நல்லா போய்கிட்டு இருக்கிறதுனால அதோட சேர்த்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் ஒரு கூடிய சீக்கிரத்தில் இதோட தீர்வு மதுரை சரௌண்டிங்ல நல்லபடியாக கிடைக்கும். இல்லை, நிறைய பேர் சொல்றாங்க குழந்தைகள்லாம் நாயை பார்த்து பயப்படுறாங்க, பூனைக்குட்டிகளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எத்தனை பேர் எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த குட்டிகளை பார்த்தாங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சின்ன குழந்தைங்க நிறைய விரும்ப தான் செய்கிறாங்க. நம்ம தான் அவங்கள பார்த்து இல்லை நாய் கடிச்சிருமோ, நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கு பிராண்டி விட்டுருமோ அப்படின்னு சொல்லி அவங்கள பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் விரும்புகிறாங்க. மேக்சிமம் எல்லாரும் காசு கொடுத்து வாங்கி பிரீடாக வாங்காம இந்த மாதிரி தெருநாயின்னு சொல்லாமல் நாட்டு நாய்களை அடாப்ட் பண்ணாங்கனாலே நிரந்தர தீர்வுக்கு அவங்களே வழிவகுக்கிற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒரு என்ஜிஓ தான் பண்ணணும், ஒரு ரெஸ்கியூ டீம் தான் பண்ணணும், இல்லை ஒரு இதில் இருக்கிற டீம் தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளே தனியாக சேர்ந்து பண்ணணும்னா மேக்சிமம் யாரும் காசு கொடுத்து வாங்காம அடாப்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் அடாப்ட் பண்ணுங்க. அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.